பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 1:12 அடியேன் வாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன். ஏன்னா அவர் என்னை அழைத்த அழைப்பு மேன்மையானது, என்னை கொண்டு வந்த விதம் மேன்மையானது. அவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். 11வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பிரசங்கியாளராகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதியாகவும் போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கடந்து வந்த பாடுகளில் எல்லாவற்றிலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள ஆகையால நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் பவுல். பாருங்க, நம்மளை அழைத்த தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். உங்களை அழைத்த அழைப்பை பாருங்க. அவர் இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களை கைவிடவே இல்லை. ரட்சித்த நாள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. அப்ப ஆண்டவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயண நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கைவிடலன்னும் போது இனி வரும் நாளெல்லாம் அவர் உங்களை கைவிடுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் நம்புற தெய்வம், நான் விசுவாசிக்கிற இயேசு இன்னார் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அல்லேலூயா. அவரிடத்துல நான் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறேன். அவர் வரும் வரைக்கும் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்வார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க, நான் அவர் கையில கொடுத்துட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் அவர் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்வார் அப்படின்ட்டு இந்த பவுல் இந்த வேளையில அழகாய் சாட்சி கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, டபுள் மைண்டடா இருக்கும். ஐயோ, ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, நீ கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்த அழைப்பை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க இயேசுன்ற வார்த்தையை சொல்லிட்டு தானே இருக்கீங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் உங்களை அவ்விதமாக தானே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப அவர் யார் என்றால் உங்களை கைவிடாத தெய்வம், தம்மோடு வைத்து கொண்டு இருக்கிறார். உங்களை அழைத்த அழைப்பை பாருங்க, அவருக்குள்ள நிலைச்சிருங்க. சோ நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர், நீங்கள் கொடுத்த காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை நாம ஒப்பு கொடுக்காம சில விஷயத்தை நம்மளே செய்யறோம். நிறைய விஷயத்த நானே பார்த்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சில வேலைகளை நாமே மாம்சரிகமா இறங்குவது உண்டு. இல்லைன்னா பெருமைக்காக இறங்குவது உண்டு. நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லா டேலண்ட்ஸ் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, என்னால எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போகாம நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுலான்னு நினைச்சு உள்ள இறங்குற ஒரு சுபாவம் சில வேலைகள்ல வருவது உண்டு. ஆனா அது எல்லாம் ஆசீர்வாதத்துல முடியுமான்னா ஒரு கேள்விக்குறிதான். இப்ப இங்க வசனத்துல பாக்குறோம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்லுகிறார், நான் ஒப்புவித்ததை, நான் ஒரு ஊழியம் செய்ய போறேன், ஒரு கிராமத்துக்கு போறேன், ஆண்டவரே இந்த கிராமத்துல நான் ஊழியம் செய்ய போறேன், இந்த காரியத்தை நீர் நிறைவேற்று நான் ஒப்பு கொடுத்தேன்னா நான் போய் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு சங்கத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க, அங்க போய் நான் பேச வேண்டியதா இருக்கு. அப்போ நான் அங்க போய் சேர்ந்து அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் அதை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இப்ப சிறைச்சாலையில் என்னை அடைக்க போறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பவுல அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போற வரைக்கும், போய் சிறைச்சாலையிலிருந்து வெளில வர வரைக்கும் ஆண்டவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொண்டார். அன்பு பிள்ளையே, உங்களையும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்ததையும் அவர் காத்துக்கொள்வார். எப்ப தெரியுமா? அந்த பிரச்சனை, அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும், அந்த காரியத்தை நீ தாண்டி வரும் வரைக்கும் அவர் நீ கொடுத்ததை, ஒப்புவித்ததை அவர் பத்திரமாய் பாதுகாத்து அதை முடிக்கும் வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஆமே. அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். அவரை போல வேற யாரும் காத்துக்கொள்ளவே முடியாது. மனுஷங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க வரும்போது அது அலங்கோலமா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அது செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். அது செய்து நிச்சயித்து நம்ம கையில கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீ விசுவாசிக்கிறவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவர் கையில கொடுத்ததை அவர் பத்திரமா பாதுகாத்து அதை நிறைவேற்றுவார் என்றதையும் மறந்துடாதீங்க. ஆமென், ஆமென். சோ இந்த வேளையிலும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு பேசின வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டேன். என் தகப்பனே, நிச்சயமாகவே கர்த்தாவே, நாங்கள் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்ததை நீர் பத்திரமாய் காப்பாற்றுவீர் என்று விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறோம். நன்மைனால ஆண்டவரே எங்களை நிரப்ப போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் பத்திரமாய் பாதுகாத்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா நாச மோசங்களுக்கும் எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டும்
பத்திரமாய் பாதுகாத்தவர் இனி வரும் நாளெல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. சுகபல ஜீவனை கட்டளிடும், குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் வேலி அடைத்துக் கொள்ளும். விசேஷமாய் குடும்பத்தில் சமாதானத்தை நிலவு பண்ணும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.